ஒரு வருஷத்தில் 12 கிலோ கம்மி இல்லாமல் குறைக்க முடியும். ரொம்ப ஈஸி. உணவு முறையில் கவனம் செலுத்தினா போதும். நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுக்கும் கலோரி இருக்குது. அது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தண்ணீர் தவிர மீதி எல்லாத்துலேயும் கலோரி இருக்குது. அதனால் அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதிகமாக நீங்கள் சுடு தண்ணியாக குடிக்கணும். க்ரீன் டீயாக குடிக்கலாம். சர்க்கரைகளை கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்புறம் புரோட்டீன் கண்டிப்பாக அதிகமாக சாப்பிட்லாம். புரோட்டீன் அதிகமாக சாப்பிட உங்களுக்கு மற்ற உணவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் காரணம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கணக்கெலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு 3 சில விஷயங்களை கொள்கையாக எடுத்துக்கங்க. சிரிக்கக்கூடாது, கொள்கையாக எடுத்துக்கணும். கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், இனிப்பு, இந்த 3 ஐட்டத்தை நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணிக்கோங்க. ஓசியில் தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிங்க. அல்லது பார்ட்டியில் போனால் தான் சாப்பிடுவேன், கல்யாணத்துக்கு போனால் தான் சாப்பிடுவேன், அல்லது வேறு யாராவது வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து வாரத்துக்கு 1 அல்லது 2 முறைக்கு மேலே அசைவம் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறமா மது அப்படிங்கிறது எந்த ரூபத்துலேயும் உள்ளே போகாமல் பார்த்துங்க. அல்லது மாதத்துக்கு 1 நாளுக்கு மேலே எடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக எடை குறையும். இதுதான் எடை கூடுறதுக்கான பெரிய காரணங்கள். கொக்கோ கோலா, பெப்சி போன்ற கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு ஜூஸில் நிறைய சர்க்கரை போட்டு குடிக்கிறது. ஜூஸ் சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். எந்த ஜூஸை குடித்தாலும் சர்க்கரை இல்லாமல் குடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட்டே ராவாக சாப்பிட்றணும். அவ்வளோதான். நம்மளோட உணவில் 1/3 தான் ரைஸ் இருக்கணும் ஒழிய 3ஆக பிரிச்சுக்கலாம். 33% காய்கறியும், 33% பழங்களும், 33% சப்பாத்தியோ சாப்பாடோவா இருக்கணும். உணவு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்றது எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று 33% தான் இருக்கும் இடையில. நீங்கள் ஒரு நாளைக்கு 600 கிராம் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க ஒரு வேலைக்கு. அந்த 600 கிராம் சாப்பாட்டில் 200 கிராம் சாப்பாடு இருக்கலாம், 200 கிராம் காய்கறி இருக்கணும், 200 கிராம் பழங்கள் இருக்கணும். இப்படி சாப்பிட்டுட்டு வரணும். நம்ம சாப்பிட்ற உணவை 3ஆக டிவைட் பண்ணி காய்கறிகளுக்கு 1/3, பழங்களுக்கு 1/3, அப்புறம் உணவுக்கு 1/3 இப்படி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது.